சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அதற்குள் இந்த செழியன் கடத்தப்பட்டதால் அதை பற்றி அவரிடம் பேசுவதற்கு கூட முடியாமல் போய்விட்டது. மலர்குடிக்கும் இளம்பழுதிக்கும் திருமணம் நடந்துவிட்டால் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் பிரிவினை என்பதே இருக்காது. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் சற்று ஓய்வெடுத்துக்கொள். நானே வந்து பிறகு சந்திக்கிறேன். சரி அண்ணா. அம்மா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மருதம், நாம் இல்லாத நேரத்தில் இங்கு என்னென்னவோ நடந்திருக்கின்றது. எனக்கு தெரியாமல் தனது வளர்ப்பு மகளின் திருமணத்திற்காக பாண்டிய இளவரசனையே மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என் அண்ணன். இதுபோல் வேறு என்னென்ன விஷயங்கள் நாம் அரண்மனையில் இல்லாத பொழுது நடந்திருக்கிறது என்ற முழு விவரமும் எனக்கு தெரிந்தாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அம்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு தெரியாதா? அதனால் தானே மிகவும் ரகசியமான காரியங்களை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? மன்னருக்கு தெரியாமல் அவரை கண்காணிக்க வேண்டும். யாரெல்லாம் அவரை சந்திக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு தெரியாமல் இந்த அரண்மனையில் ஏதாவது நடக்கிறது என்பது தெரிந்தால் உடனே நீ வந்து என்னிடம் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். மருதம், உன் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் பார்த்துக்கொள். கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன். போ. மல்லிகா. மகாராணி, ஏதோ இரு குதிரைகள் வருவது போன்ற ஒலி கேட்கிறதே, யாரென்று பார். இதோ பார்க்கிறேன் மகாராணி. வாருங்கள். தாங்கள் சொன்னது சரிதான் மகாராணி. 2 குதிரைகள் தான். ஒன்றில் நம் இளவரசியும் மற்றொன்றில் ஒரு இளைஞனும் இறங்கி வருகின்றனர். ஓ, தாமரை ஊமை வைத்தியரை பற்றி சொன்னாலே, அவராகத்தான் இருக்க வேண்டும். வாருங்கள்.
வாருங்கள். வாருங்கள். அண்ணி, இவர்தான் நான் சொன்ன வைத்தியர். வைத்தியரே, இவர்தான் என்னுடைய அண்ணியார். வாருங்கள். தாமரை, நீ வைத்தியரை பற்றி சொன்னபோது குறைந்தபட்சம் நடுத்தர வயது கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இவர் இளம் வயதினராக இருக்கிறாரே. அதனால் என்ன? மூலிகை வைத்தியம் என்பது முதிர்ந்த அனுபவம் மிக்க சான்றோர்களால் செய்யப்படுவதாயிற்றே. ஒருவன் அரை வைத்தியனாவதற்கே என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு பழமொழி இருக்கிறதே, உனக்கு அது தெரியுமா? ஓ, நன்றாக தெரியும். 1000 பேரை கொன்றால்தான் அரை வைத்தியன். 1000 பேரை கொன்றவனை எப்படி வைத்தியன் என்று சொல்வார்கள்? கொலைகாரன் என்று பலிபீடத்துக்குத்தானே அனுப்புவார்கள். ஆமாம், அதுவும் சரிதான். பிறகு ஏன் இப்படி சொன்னார்கள்? சொன்னவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கேட்டவர்கள்தான் தங்கள் விருப்பத்துக்கு அதை மாற்றிக்கொண்டார்கள். அப்படியானால் சரியான பழமொழி என்ன? 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். அதாவது 1000 வேர்களையாவது தேடி எடுத்து அதை பயன்படுத்த தெரிந்தவனே அரை வைத்தியன் என்பதுதான் அதன் பொருள். ஆனால் இந்த பிள்ளையை பார்த்தால் 100 வேர்களை தேடி பிடித்து அதை பயன்படுத்துவதற்கான வயது கூட இன்னும் வரவில்லை என்றே தோன்றுகிறது. இவரை போய் சித்த வைத்தியத்தில் சிறந்தவர் என்று அழைத்து வந்திருக்கிறாயே. அப்படி நினைக்காதீர்கள் அண்ணி. இவர் தாத்தா, தந்தை, இவர் என வழி வழியாக சித்த வைத்தியம் செய்யும் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அப்படியானால் அவர்களை பார்த்து பார்த்து ஏற்பட்ட அனுபவம் இவருக்கும் இருக்கும். இவரால் நிச்சயம் ஏதாவது செய்ய முடியும். அப்படி சொல்லுங்கள். முதலில் நாம் ஒருவரிடம் வைத்தியம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றால் அவரிடம் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர்கள் மருந்தை அருந்தினால் நம் நோய் நிச்சயம் தீரும் என்ற நம்பிக்கையோடு அதை சாப்பிட வேண்டும். நான் இவர் எந்த மருந்தை தந்தாலும் நிச்சயமாக நம்பிக்கையோடு சாப்பிடுகிறேன். சரிதானே? வைத்தியரே, அண்ணியார் சொன்னதையெல்லாம் கேட்டீர்கள் அல்லவா? அலங்காரம் மிகுந்த அற்புதமான அரண்மனையில் அம்ச தூளிகா மஞ்சத்தில் உறங்கிய இவர் இன்று இந்த மரக்கட்டிலில் எந்த வசதியும் இல்லாமல் படுத்துறங்குகிறார் என்றால், அதிலும் நிம்மதியாக உறங்க முடியாமல் இந்த கடுமையான நோய் அவரை வாட்டுகிறது. இவர் வேளிர்குடியின் விளக்கு. இந்த விளக்கின் ஒளியை மங்கிவிடாமல் காப்பாற்ற வேண்டியது வைத்தியரான தங்களின் பொறுப்பு. ஏனம்மா தாமரை, இவர் ஊமை என்றாயே, ஆனால் காது நன்றாக கேட்கிறதே. இவர் பிறவி ஊமை அல்ல அண்ணி, இடையில் இப்படி நேர்ந்து விட்டதாம். அடடா, இது தெரியாமல் நான் ஏதேதோ பேசிவிட்டேனே. அதனால் என்ன? தங்கள் சந்தேகத்தை நீக்கி சிறப்பாக மருத்துவம் செய்ய வேண்டிய பொறுப்பு இவருக்கு இன்னும் அதிகமாகிவிட்டது இல்லையா வைத்தியரே? என்ன வேண்டும்? அதற்கென்ன, அவசியம் பார்க்கத்தானே வேண்டும். நாடி பார்த்துதானே நோயை கண்டறிய வேண்டும். பார்க்க சொல். என்ன வேண்டும்? என்ன கேட்கிறீர்கள்? தாமரை, என்ன கேட்கிறார் என்பது புரியவில்லையா? அரச குடும்பத்தவருக்கு நாடி பார்க்கும்போது அவர்கள் கையை தொடக்கூடாது என்பதால் சிறு பட்டு துணியை இட்டு
அதன் மேல் கையை வைத்து நாடி பார்ப்பதுதான் வழக்கம். அதைத்தான் இந்த பிள்ளை கேட்கிறார். இங்கே பாரப்பா, உன்னை நான் என் பிள்ளையைப் போல நினைக்கிறேன். நீ என் கையை பிடித்து நாடி பார்ப்பதில் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. பார். தாமரை, இவர் முறையான சித்த வைத்தியர்தான் என்பது இவர் நாடி பார்ப்பதிலேயே தெரிகிறது. அது எப்படி அண்ணி? வாதம், பித்தம், சிலோத்துமம் என்ற மூன்றும் தான் நமக்கு ஏற்படும் நோய்களுக்கு காரணமாகின்றன. அவை அதிகமானாலும் குறைவுபட்டாலும் நோய் ஏற்படும். அதைத்தான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று என்கிறார். வழி முதலா என்பதுதான் நான் சொன்னது. அவற்றை இந்த நாடி பார்த்தே தெரிந்து கொள்வார்கள். தங்களுக்கு இந்த அளவிற்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே. என்ன தெரிந்து என்ன பயன்? எதையும் முறையாக கடைபிடிக்க முடியவில்லையே. அதனால்தானே இந்த நோய் என்னை வாட்டுகிறது. ஒரு நேரம் ஒன்றும் இல்லாதது போல் இப்படி நிம்மதியாக பேச முடிகிறது. ஒரு நேரம் இருமல் தொடங்கிவிட்டால் அப்பப்பா, ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போகிறது. பார்த்தீர்களா அண்ணி, எவ்வளவு தீவிரமாக சிந்திக்கிறார். இந்த நோயை நிச்சயமாக குணப்படுத்தலாம். இதற்கு சில முக்கியமான மூலிகைகள் வேண்டும். இது சம்பந்தமாக நான் அரசரை சந்தித்தால் பரவாயில்லை. மூலிகைகள் தேட நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அரசரை பார்ப்பது என்பது இயலாத காரியம். அவர் இங்கில்லை. எங்கே போனார் என்றும் தெரியவில்லை. எப்போது வருவார் என்றும் சொல்ல முடியாது. அண்ணியார் சொல்வது உண்மைதான். அண்ணன் இங்கேயே இருப்பது போல்தான் இருக்கும். திடீரென்று எங்களுக்கும் தெரியாமல் புறப்பட்டு சென்று விடுவார். அவர் எங்கேயோ சென்றிருப்பார் என்று நினைத்துக் கொண்டிருக்க திடீரென்று இங்கு எங்கள் கண் முன்னே வந்து நிற்பார். தங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் அண்ணியார் செய்து தருவார். தாமரை, வைத்தியரை அழைத்துச் சென்று வேண்டிய வசதிகளை செய்து கொடுமா? ஆகட்டும் அண்ணி, வாருங்கள். வாருங்கள். வைத்தியரே, இதுதான் நாங்கள் எப்போதாவது எங்களை தேடி வரும் விருந்தினருக்கு ஏற்பாடு செய்திருக்கும் அறை. இங்கே தங்கிக் கொள்வதில் தங்களுக்கொன்றும் ஆட்சேபனை இல்லையே?
இவர் என்ன சொல்கிறார் என்று புரிகிறதா செண்பகம்? இல்லை அம்மா. ஊமைகள் மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இதுவரை எனக்கு ஏற்படவில்லை. இனி நீ கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் இங்கு தங்கியிருக்கும் காலம் வரை நீதான் இவரை கவனித்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? என்னடி செண்பகம், இப்படி மிரண்டு போய் நின்று நீ ஊமையாகி விட்டாய்? வேறொன்றுமில்லை. இவரது தேவை என்ன, இவருக்கு என்ன வேண்டும் என்பதையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். 2 நாட்கள் தொடர்ந்து பார்த்தால் 3ஆம் நாளே அவர் சொல்வது என்ன என்று தானாக புரிந்துவிடப் போகிறது. அப்படியானால் இவர் இங்கு நீண்ட காலம் தங்கியிருக்க போகிறாரா இளவரசி? ஆமாம், இவர் ஒரு சித்த வைத்தியர். மகாராணியின் நோயை பரிசோதித்து மருத்துவம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அப்படியா? இவர் மூலமாவது எங்கள் ராணியார் நோய் தீர்ந்து நலமடைந்தால் போதும். இளவரசி, இவர் என்ன சொன்னார் புரிகிறதா என்று கேட்டீர்களே, என்ன சொன்னார்? நான் மூலிகைகளை தேடி காட்டிலும் மேட்டிலும் அலைந்தவன், தாமரை குளக்கரைகளிலும் மண்டபங்களிலும் தனியாக படுத்து கிடந்தவன், உணவை பற்றியோ உறக்கத்தை பற்றியோ கவலைப்படாமல் எனது லட்சியம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு திரிந்து கொண்டிருந்தவன். என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு மகிழ்வேன். எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கு படுத்துறங்குவேன். எனக்கு மலர் மஞ்சமும் ஒன்றுதான், மரப்படுக்கையும் ஒன்றுதான் என்று கூறுகிறார். அவர் ஒரே ஒரு முறை அப்படி கைவீசி காட்டியதற்கு இவ்வளவு பொருள் இருக்கிறதா? அது அப்படித்தானடி. ஆமாம் ஆமாம். என்னடி? ஒன்றுமில்லை அம்மா. இப்போது சொல்ல போகிறாயே இல்லையா? அழகம்மை, செழியனை மீட்கச் செல்லும் படைப்பிரிவிற்கு நம் மகன் மகேந்திரன் படைத்தலைவராக பொறுப்பேற்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?